ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அட்சய திருதியை பற்றி தான். அட்சய திருதியில் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு கோடீஸ்வரர் சொன்ன ஒரு ரகசியத்தை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லப்போகிறேன். அதாவது இப்போ அட்சய திருதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி சாயங்காலம் ஆரம்பிக்குது. சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு ஆரம்பித்து ஏப்ரல் 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, மதியம் ஒரு 2:15 மணி வரைக்கும் அட்சய திருதி இருக்கு. ஸோ இந்த பரிகாரம் நம்ம என்னைக்கு பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா 30ஆம் தேதி பண்ணணும். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி பண்ணியாச்சுன்னா, உங்களுடைய வாழ்க்கை டெஃபினட்டா மென்மேலும் வளரும். நல்லபடியா செல்வ செழிப்பு ஏறும். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அடையும். அதாவது இந்த சம்பவம் எப்போ நடந்தது அப்படின்னா, ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய பணக்காரர், செல்வந்தர் வந்திருந்தார். அவரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கேரளா சைடுல இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் பர்சன். அவரு கேரளாலயும் பிசினஸ் இருக்கு, சென்னையிலயும் பிசினஸ் இருக்கு. அப்பப்போ நிறைய டிராவல் பண்ணுவாரு. ஸோ அந்த மாரி. அவருடைய அப்பா யாரு அப்படின்னா, முன்னாடி கேரளால வந்து பெரிய ஒரு ஜோதிடர். இப்போ வந்து ஆனா அவரு இல்ல. ஸோ அந்த பெரிய ஜோசியர் கேரளால அவங்க அப்பா வந்து நிறைய பேருக்கு வந்து ஜோசியர்லாம் நல்லா பார்ப்பாராம். அவரு சொன்ன விஷயத்த தான் அந்த கோடீஸ்வரர் எனக்கு 2 வருஷம் முன்னாடி சொன்னார். ஸோ அத வந்து முதல்ல வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணோம்ல. நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதே மாரி நான் சில பேருக்கு சொல்லி ஃபாலோ பண்ணவங்களும் இன்றைய நிலையில பொருளாதார ரீதியா மிகப்பெரிய வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்காங்க. ஸோ யாருமே மைனஸா போல. அது என்னங்க பரிகாரம் அப்படின்னா, சிம்பிளான விஷயம். அதாவது அன்னைக்கு நம்ம என்ன பண்ணாலும் பெருகிட்டே இருக்கும். அப்ப நகை வாங்குறோமே, அது தப்பா? அப்படின்னா கண்டிப்பா தப்பு. என்ன விஷயம் அப்படின்னா, நகை வாங்குறோம்னா என்ன பண்றோம்? பணத்த செலவு பண்றோம். நம்ம கையில இருந்து காசு எடுத்துட்டு போய் நேரா நகை கடையில குடுத்து ஒரு நகைய வாங்கிட்டு வரோம். ஸோ அன்னைக்கு என்ன பண்றோம்? நம்ம வீட்டுக்கு நகை வருது. அது ஓகே. ஆனா வீட்ட விட்டு பணம் போகுது. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த அட்சய திருதி நாள் அன்னைக்கு நம்ம செலவு பண்ண வருஷம் ஃபுல்லா செலவு வந்துகிட்டே இருக்குமே தவிர, வரவு வீட்டுக்கு ஒண்ணும் பெருசா வராது. அத நல்லா எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பல பேர் வந்து எவ்வளவோ சம்பாதிக்கிறோம். ரூ. 50,000 சம்பாதிக்கிறவங்களும் சரி, ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ரூ. 2,00,000 சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்ல பணமே தங்க மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அட்சய திருதி நாள் அன்னைக்கு இந்த பணத்த செலவு பண்றது தான் முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம சில பேரு இந்த நகை வாங்கணும்னு சொல்லிட்டு கடன் பட்டு வாங்குவாங்க. அது இன்னும் ரொம்ப மோசம். ஸோ அன்னைக்கு கடன் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கிட்டு நகைய போய் வாங்கிட்டு வந்தாங்கன்னா, வருஷம் முழுக்க கடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கடன் அடையவே அடையாது. ஆனா அந்த செல்வந்தர் என்ன சொன்னார்னா, உங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, வீட்டுக்கு வந்து அன்னைக்கு பணம் வரணும். அன்னைக்கு ஏதாவது வீட்ல வந்து பணத்தை எடுத்து வரணும் அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. அதாவது அன்னைக்கு இந்த 30ஆம் தேதி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, வீட்டுக்கு எப்படிங்க பணம் வரும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. நீங்க உங்களோட ஏடிஎம் கார்டு எடுத்துக்கோங்க. இப்ப எல்லாருமே பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கோம். ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கும். போயி ஏடிஎம்ல இருந்து கொஞ்சம் ஏதாவது பணம் எடுத்துட்டு வாங்க. பெரிய அமௌண்ட்ன்னு எடுக்கணும்னு கூட அவசியம் இல்ல. அப்போ அந்த மாசத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு செலவுக்கு தேவையோ அந்த பணத்த எடுத்தா போதும். ஒரு ரூ. 500 எடுத்தாலும் போதும், ரூ. 1000 எடுத்தாலும் போதும். சரியா? இல்ல உங்களுக்கு ரூ. 10,000 வீட்டு செலவு இருக்கு அப்படின்னா 10,000 10, 15,000 கூட எடுத்துட்டு வாங்க. தப்பு கிடையாது. அத எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல பூஜை ரூம் இருக்கும். அந்த பூஜை ரூம்ல குலதெய்வ ஃபோட்டோ ஏதாவது இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு. நம்ம ஜஸ்ட் வந்து வீட்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஒரு சொம்பு. அந்த சொம்புல உள்ள வந்து ஒரு மஞ்சள் துணிய வந்து சுத்தி வச்சுக்கோங்க. அந்த மஞ்சள் துணி எதுக்கு அப்படின்னா, அதுதான் பண வசியத்த குறிக்கக்கூடிய ஒரு கலர். ஸோ அந்த மஞ்சள் துணிய வந்து அந்த சொம்புக்குள்ள வச்சுட்டு, நம்ம எடுத்துட்டு வந்த பணத்த அந்த சொம்புல போடணும். ஸோ இது ஒண்ணு பண்ணா போதும். வருஷம் முழுக்க உங்களுக்கு வீட்ல பணம் வந்துகிட்டே இருக்குமே தவிர, செலவு பெருசா வீட்ல ஆகாது. நெறைய பேர் கேட்கிற ஒரு முக்கியமான விஷயம். இப்போ கடன் நான் நெறைய குடுத்துருக்கேங்க. எனக்கு திரும்ப வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்கலாம், முதல் விஷயம் இத பண்ணுங்க. ஸோ அன்னைக்கு வீட்டுக்கு வந்து உங்களுடைய பணத்த எடுத்துட்டு வந்து அந்த ஒரு சொம்புல வச்சா போதும். நீங்க பேக் சைடு உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அங்க ஒரு சொம்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அது வந்து இது கொஞ்சம் பிளர்ரா தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி தான் சொம்பு. ஏதாவது வீட்ல எல்லாருக்கும் இருக்குங்க. எந்த சைஸ்ல இருந்தாலும் சரி. அது குறிப்பா அந்த சொம்புல எதுக்கு பணத்த வைக்க சொல்றாங்க அப்படின்னா, அதுதான் கும்பம். காலபுருஷனுக்கு லாபஸ்தானம்.
நம்ம அந்த லாபத்தை ஏற்கிறோம். நம்ம வீட்ல வந்து பூஜை ரூம்ல ஒரு சொம்ப வைக்கிறோம். சொம்புக்குள்ள வந்து கொஞ்சம் துணிய வந்து சுத்தி வச்சுட்டு, அன்னைக்கு எடுத்துட்டு வந்து பணத்த அந்த சொம்புல வைக்கிறோம். அவ்வளோதாங்க விஷயம். பரிகாரமே இவ்வளோதான். நீங்க இதுக்கு வேற எதுவுமே செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க அங்க போணும், அது பண்ணணும், இங்க போணும், இத பண்ணணும் எதுவும் பண்ண தேவையில்ல. ஃபினான்ஷியலி நல்ல வளர்ச்சி ஏற்படும். நீங்க இத பண்ணிட்டு, அன்றைய தேதிக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல, ஒரு டைரியில வேணா குறிச்சு வச்சுக்கோங்க. வீட்ல எவ்வளோ பணம் இருக்கு? உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளோ பணம் இருக்கு? அப்படின்ற மாரி உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எந்த நிலையில இந்த அட்சய திருதியில இருக்குன்னு பாருங்க. கரெக்ட்டா 1 வருஷம் கழிச்சு பாருங்க. அடுத்த அட்சய திருதி வர்றதுக்குள்ள உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய லெவல்ல உச்சத்த தொடும். நல்ல வளர்ச்சி அடையும். ஸோ வீட்ல வந்து பணம் வந்துகிட்டே இருக்கும். அட்சய திருதி அன்னைக்கு நம்ம செலவு பண்ணோம்னா, வருஷம் முழுக்க செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம். செலவு இருக்கும். அட்சய திருதி அன்னைக்கு வீட்டுக்கு பணம் வந்தது அப்படின்னா, வர அமௌண்ட் முக்கியம் கிடையாது. பணம் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுன்னா, பணம் வந்துகிட்டே இருக்கும் வருஷம் முழுக்க. அதுதான் முக்கியம். ஸோ இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இத நான் ஃபாலோ பண்றேன். மத்தவங்களுக்கும் நான் சொன்னவங்களுக்கும் நல்ல பெனிஃபிட்டா இருக்கு.